هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في كلام التنزيل والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வெளியிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, வல்ல நாயகனின் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இறக்கி அருள்வானாக. அகிலங்களை படித்து பரிபாலித்து பக்குவப்படுத்திய அந்த ஏக இறைவனுடைய திருவசனங்களை உங்கள் முன்னால் ஓதி இந்த ஜும்மாவுடைய உரையை குத்துபாவை ஆரம்பம் செய்திருக்கிறேன். அகிலங்களை படித்து பரிபாலித்த ஏக இறைவன் அல்லாஹ், அவன்தான் எங்களை வாழ வைத்து பேரும் புகழும் புகழ்ச்சியும் அனைத்திற்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் தன்னைத்தானே மனிதன் மறந்து தன்னுடைய அமல்களை வீணாக்கி கொண்டு, தன்னுடைய செயல்களை வீணாக்கி கொண்டு, தன்னுடைய எல்லா காரியங்களையும் வீணாக்கி கொண்டு அவன் தன்னைத்தானே புகழ் பெற வேண்டும் என்று பல கோணங்களில் மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களை தான் இஸ்ஸத்து ஆஃபியத்து வழங்குகின்றான். யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை ஜில்லத்துகளாக, அவரை கேவலப்படுத்தக்கூடிய நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மனிதர்கள் 1000 பேர் இல்லை லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர்கள் அவரை கேவலமாக நினைத்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேவலமாகுவதில்லை. பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எனக்கு இன்றைய தரப்பட்ட தலைப்பு புறம் பேசுதல். இந்த புறம் பேசுதல் என்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், தான் வளர வேண்டும்,
பிறர்களை குறை சொல்லி தான் வளர வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வயிலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை சொல்லி புறம்பேசி திரியவனுக்கே கேடுதான். எதற்காக குறைய சொல்வான்? அந்த மனிதனோட இந்த மனிதன் நான் உயர்ந்தவன் என்று அவனை குறை சொல்லுவான். அல்லது ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை பார்த்து குறை சொல்வான். இன்னொரு அமைப்பை பார்த்து ஒரு கட்சியை காத்து இன்னொரு கட்சிக்காரன் அவர்களை குறை சொல்வார்கள். இப்படி இருக்க, ஆனால் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எவரையும் குறை சொல்லாதீர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முழுமையாக நீ ஈமானை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால், லா யஸ்கர் கௌமின் மின் கௌமின் அஸா யகூன கைரம் மின்கும், ஒரு கௌமை பார்த்து, ஒரு கூட்டத்திரைகள் பார்த்து, ஒரு மனிதரை பார்த்து, அல்லது ஒரு சமூகத்தை பார்த்து, ஒரு கட்சியை பார்த்து, ஒரு அமைப்பை பார்த்து நீ எதை பார்த்தாவது குறை சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த குறை சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் கட்டமாக ஈமான் உடையவர்கள் எவரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த குறையை நாம் துருவி ஆராய்ந்து சொல்லி நமக்கே அது கேடாக மாறிவிடுகிறது. இதுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 49வது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வலா நிசாவுக்கும் மின் நிசாயின் அன் யஸா அன் யகூன கைரம் மின்கும், ஒரு பெண்ணை பார்த்து கூட நீ கருப்பு நிறமுடையவர் என்று சொல்லிவிடாதே. கருப்பு நிறம் உடையவள் என்று சொல்லாதே, கருத்தன் என்று சொல்லிவிடாதே. அவளை நீ கேராக நீ கருதி விடாதே. அவள் குறைபாடாக இருந்தாலும் கூட அவளை நீ பார்த்து குறையினை சொல்லிவிடாதே. ஏன் என்று சொன்னால் அவள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவளாக இருப்பாள். எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து ஈமான் உடையவர்களை பார்த்து சொல்கிறான். இதுக்கு மேலே ஒருவன் குறை சொல்லி புறம்பேசி திரிகிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன அர்த்தம்? அவன்தான் கேடு கெட்டவனாக இருக்கிறான். நாம் உள்ளத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும், வெளியில் சொல்லக்கூடாது. நாம் உணர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், கைரும் மின் கைரின் அஸா யகூன, அல்லாஹ்விடத்தில் அவன் கைரானாக இருப்பார்கள். நாம் அவர்களை குறை சொல்லி புறம்பேசி திரியக்கூடிய காரணத்தினால் எந்த இலாபமும் நீ அடைந்து விட முடியாது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அல்லாஹு தஆலா இன்னும் தெளிவாக வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். இதனால் தான் நாம் குறையை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த மனிதனிடத்தில் குறை இருந்தால் அந்த குறையை உனக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்குமானால் அந்த குறையை அவனுடைய முதுக்கு பின்னால் நீ சொல்லாதே. அவனுக்கு நேரடியாக அவனுக்கு நீ உபதேசம் செய். நீ செய்யக்கூடிய இந்த குற்றத்தை, இந்த குறையை இப்படி செய்யாதே என்று அவரிடத்தில் நேரடியாக மோதிக்கும். அவனுக்கு நேரடியாக சொல்ல உன்னால் இயலவில்லை என்று சொன்னால் மனதால் வருத்துக்கொள். உனக்கு மனதாலும் வறுக்க சக்தி ஏற்பட்டு, வாயாலும் சொல்லி சக்தி ஏற்பட்டு, ஆனால் அவன் அதை திறந்தவில்லை என்று சொன்னால் அவனை அடித்து அவனை துன்புறுத்தி அவனுக்கு அந்த சத்தியத்தின் பால் கொண்டா. இது ரப்புல் ஆலமீனுடைய சட்டங்களும் இறை தூதருடைய வழிமுறையாகும். ஆனால் முன்னாடி பேசக்கூடிய இவனுக்கு திராணி இல்லாத பின்னாடி பேசுகிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு அது பாதகமாக ஏற்பட்டு விடுகிறது. அடுத்த கட்டமாக அந்த குறையை நீங்கள் சொல்லுகின்ற போது அல்லாஹு தஆலா ஒரு விதமான நோயை, ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை அவனுக்கு ஏற்படுத்தி விடுகிறான். அவன் சொல்லி சொல்லி அவனுக்கு அந்த நோயை அதிகப்படுத்தி விடுகிறான். இதனால் அவன் எப்போதும் அவன் குறை சொல்லக்கூடியவனாகத்தான் இருப்பான்.
உதாரணத்திற்காக ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் நேரடியாக வந்து சொல்ல வேண்டும். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், என்னிடத்தில் வந்து சொன்னார் அந்த குறை, என்னிடத்தில் உனக்கும் அந்த மனிதருக்கும் சம்பந்தம் இருக்காது, உன்னை பற்றி இப்படி பேசுகிறார்பா அப்படி. இவர் பார்க்கல, இவர் கேட்கல, இவர் நான் தான் சொல்கிறேன்னு சொல்றதுக்கூடிய தைரியம் வரல, பிறரை சாற்றி சொல்லுவார்கள். இது இப்பேற்பட்ட ஒரு நோய் இவர்களிடத்தில். இவருக்கு உணரவே மாட்டார்கள், தெரியாது. இவர் பொய்யை கற்பனையாக உருவாக்கி தரக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறார்கள். அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினஸ்ஸன்னி பஅதஸ்ஸன். இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். ஒரு மனிதனை அவன் அதற்கு தகுதி இல்லாத, அவனுக்கு பேருக்கு தகுதி இல்லாத ஒரு பேரை சூட்டி அவனை ஏதாவது ஒரு பேரை சொல்லி நீ அழைத்தாய் என்று சொன்னால் அதுவும் உனக்கு கேடுதான். உதாரணத்திற்காக சவடன் இருப்பான், அவன் சவடன்தான், சவடன் அப்படின்றது. அப்துல் காதர் பையன் சொல்ல மாட்டாங்க, அவரை அப்துல் ஜப்பார் என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, சவடன்னு ஒரு பேர் வைப்பாங்க. அவனுக்கு காது கொஞ்சம் கேட்காது, என்னன்னு கேட்டானா காது கேட்காதவனுக்கு. இப்படி சிலர்கள் செய்யக்கூடிய உண்டு. இன்னும் சிலர்கள் என்ன செய்வாங்க, அவனுடைய ஒரு தன்மை இருக்கும், ஏதாவது ஒரு தன்மை இருக்கும், அந்த தன்மையுடைய பேரை சொல்லி அவனை கூப்பிடுவார்கள். இப்படி கூப்பிடுவதற்கும் அல்லாஹு தஆலா வன்மையாக எதிர்த்து விட்டான். அவன் கோழை என்று சொல்வார்கள். சிலர்கள் கோழை, பயந்து மறைந்து விட்டான் என்று சொன்னால் அவனை கோழை என்று சொல்வார்கள். கோழை என்று சொல்லுவதற்கு உனக்கு என்ன, எதற்கான அவன் மறைந்தான், எதற்காக அந்த காரியம் செய்தான் என்று உனக்கும் அவனுக்கும் தான் தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும் அது. ஆனால் இந்த ரகசியத்தை இவன் என்ன செய்கிறான், அவனை கோழை என்று சொல்கிறான். இது அல்லாஹு தஆலாவும் வன்மையாக கண்டிக்கிறான். இதே போல இஸ்முன் வலா தஸஸு வலா யக்ஸ் பஅதுக்கும் மின் பஅதா. அதே போல ஒருவருடைய குறையை நீங்கள் என்ன செய்யாதீங்க, விளங்காத நிலையில் நீங்கள் குறையை நீங்கள் என்ன செய்யாதீங்க, தவறை நீங்கள் சொல்லாதீங்க. அப்படி ஒரு தவறு இருக்குது, தவறே இல்லை, அப்போ அவர் தவறை பேசுகிறாருன்னா அது அவதூறு பரப்பக்கூடியது நிலை. என்னிடத்தில் எந்த தன்மையும் இல்லை, என்னை பற்றி பின்னால் பேசுகிறான் என்று சொன்னால் அது அவதூறு கலப்பி விடக்கூடியவனையும் அல்லாஹு தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். யாரையும் அவதூறு சொல்லக்கூடாது. ஒரு அமைப்பை பார்த்து அவதூறு சொல்லுவது, அவதூறு என்று சொன்னால் அந்த தன்மைக்கு இல்லாதவனை பேசுவது, புறம் பேசுவது, அவனுடைய தன்மை வச்சு பேசுவது. அவதூறு அவனுடைய விஷயங்கள் இல்லாத ஒரு விஷயங்களை அவதூறாக சொல்லுவது, அவனிடத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அவனுக்கு அவதூறாக சொல்லி பரப்பி விடுவது. இப்படி பரப்பி விட்டால் என்ன ஆகும், இன்றைக்கி பார்க்குறீங்க, ஒரு கட்சியுடைய மேடைகள் போட்டால் அந்த கட்சி மேடையில் அவனை பார்த்து அவதூறு சொல்லுவான். அந்த மேடையில் பல கட்சிகளுக்கு அவன் அவதூறு சொல்லுவான். இப்படி அப்படி அப்படின்னு அள்ளி வீசுவான். டெய்லி நம்ம நியூஸில் பார்க்குறோம். இவன் என்ன செய்வான், இந்த கட்சிக்காரன் அவனுக்கு சொல்லுவான், அந்த கட்சிக்காரன் இவனுக்கு சொல்லுவான். என்னை ஆற்றி அசைக்க முடியாது என்று சொல்லிக்கிடுவான். எதற்காக இந்த அவதூறு எதுக்காக சொல்லுவான், சற்று சிந்தித்து பாருங்க. தான் முன்னேறுவதற்காக தானே, தான் முன்னேறுவதற்காக அவதூறை அள்ளி கொட்டு கொண்டிருப்பார்கள். தான் முன்னேறுவதற்காக இப்படி செய்வார்கள். இதே போல தன்மையில் அவதூறுகளையும் சொல்லக்கூடாது. இப்படி புறம்பேசி திரியக்கூடியவர்களை வலா யக்ஸ் பஅதுக்கும் பஅதா ஐ யுஹிப்பு அஹதுக்கும் ஐ யகூல லஹ்ம அகீஹி மைத்தன் ஃபகரித்தும். இவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தையை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. பாருங்க, ஒரு மோமீனுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய தன்மையில் யாராவது இப்படி ஒரு அவதூறையோ அல்லது புறம்பேசி திரிவார்களானால், பிறர்களை குறையை துருவி ஆராய்ந்து கொண்டிருப்பார்களானால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவர் தன்னுடைய தன் சகோதரனை மரணிக்கப்பட்டால் அவனுடைய மாமிசத்தை இவன் தின்ன விரும்புவானா? அல்லாஹ் கேட்குறான். தன்னுடைய சகோதரன், என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன்
செத்துட்டார், வீட்டில் வச்சுருக்கோம், அவனுடைய மாமிசத்தை பிச்சு பிச்சு சாப்பிட விரும்புவாரா? இப்படி தான் நீ அவதூறு பேசினாலோ அல்லது குறை சொல்லி பிரிஞ்சாலோ உனக்கு இது சாப்பிட்டமா தானே அவனுக்கு, அப்படி நீ ஈமான் உடையவன் அல்ல, உன்னை ஈமானை விட்டு வெளியேறிட்டே நீ அப்படின்றது தான் அல்லாஹு தஆலா இது நமக்கு சொல்லி காட்டுறான். வத்தகுல்லா, நீங்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வத்தகுல்லா, நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி நீங்கள் குறையை பிறர்களை பற்றி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த குறையை நான் பலான நபர்கள் மூலமாக என்னுடைய காதில் மூலமாக கேட்டேன், உங்களை இப்படி அசிங்கப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் இந்த குறைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருந்தால் இந்த குறையிலிருந்து நீக்கிப்படுங்கள், அல்லது உங்களை குறை சொல்லக்கூடியவர்களை நேரடியாக நீங்கள் சந்தித்து என்னுடைய குறையை நீ எப்படி கண்டாய் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் ஈமானுக்குரிய அடையாளங்கள். ஆனால் சொல்வார்கள், குறையும் சொல்லுவார், நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, ரகசியமாக வச்சுங்க. இது ஒன்று ஒரு பழக்கம். அல்லாமே சத்தியமாக சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏன்னா குறைய சொல்லிடுவார், அவர் சொன்னாருண்டு, ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கன்னு இப்படியும் மறைப்பார்கள். ஒரு ஆள் குறை சொல்லி புறம்பேசி திரியக்கூடியவனுக்கு இந்த தண்டனை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இதோட பெரிய தண்டனை ஒன்று இருக்குது மஹ்ஷருடைய மைதானத்தில். ஆனால் ஒரு குறையை திருத்துகிறான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சவாப் இருக்கிறது, அது மாபெரும் சவாபாக இருக்கிறது. சுவர்க்கத்திலே அவன் முன்னோடிகளாக அவன் செல்லுகிறான். குறையை சொல்லி அவனுடைய திருத்தி அவனை வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவனுக்கு சுவர்க்கத்துடைய சோலைகள் அவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மஹ்ஷருடைய மைதானத்தில் அவன் இஸ்ஸத்தை, பிறருடைய இஸ்ஸத்தை நீ மறித்தாய், இதன் காரணமாக உன்னுடைய இஸ்ஸத்தை மறித்து உன்னுக்கு சுவர்க்கத்திற்கு நேரடியாக அனுப்புகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வானாம். எவ்வளோ பெரிய அன்பு! இது குறையை சொல்லுகிறோமே, அந்த குறையை சொல்லுவதிலிருந்து உன்னிடத்தில் இந்த குறை இருக்குதுன்னு சொன்னால் தனிமையாக நான் உனக்கு சொன்ன மாதிரியே தெரியக்கூடாது, நான் உனக்கு பேசின மாதிரியே தெரியக்கூடாது, உன்னிடத்தில் சந்தித்த மாதிரியே கிடையாது. நேரடியாக போய் அவரிடத்துல போய் என்ன செய்யணும், நம்ம போய் பேசணும். போய் பேசி இந்த மாதிரி இருக்குது, என்ன இதிலிருந்து நீங்கள் திருத்திக்கிங்க, இது என்னுடைய கண்கூடாக பார்த்த காட்சி அப்படின்னு அவரிடத்துல உங்கள் மூலமாக சொல்லுங்களேன். ஏன் பிறரை சாட்டி சொல்லுகிறீங்க? பிறரை பேரை சொல்லி ஏன் சாட்டுறீங்க? இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பிறர்களுடைய குறையை சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இதை சொல்லி காட்டுகிறான். சரி, அடுத்த கட்டமாக பாருங்கள், மஹ்ஷருடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, திவாலானவங்க யாருன்னு கேட்குறாங்க. இந்த பாருங்க, இது கவனிங்க, மஹ்ஷருடைய மைதானத்தில் திவாலானவங்க யார்? திவாலானவங்கன்னு யாரை சொல்லுவாங்க? என்ற ஒரு கோடி கணக்கில் சொத்து இருந்துச்சு, நான் சொத்தெல்லாம் இழந்துட்டேன், நான் என்னாச்சு எல்லாம் திவால் பாயிடுச்சு, அவனுக்கு எந்த சொத்துலேயும் பங்கு இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் உலகத்தில் அழிஞ்சு போச்சு அப்படின்வாங்க. உண்டா இல்லையா? இவனை தான் பார்த்து திவாலானவங்க. மஹ்ஷருடைய மைதானத்திலையும் கூட திவாலானவங்க உண்டு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் திவாலாவதோடு பெரிய திவாலாவது மஹ்ஷருடைய மைதானத்தில் அப்படின்னா யார் ரசூலுல்லாஹ், அது எப்படி என்று கேட்டார்கள். அது எப்படி என்று கேட்டார்கள். கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லோடு கணக்கில் கொண்டாந்து நன்மையை இறக்கப்படும். என்னுடைய நன்மை இருக்குது, லோடு கணக்கில் காந்து இறக்கப்படும், அள்ளி அள்ளி அப்படியே கொட்டப்படும் நன்மைகள். இந்த அளவுக்கு நன்மைகள் என்றால் அல்லாஹ் பார்த்து சொல்வானா, இவனுடைய நன்மைகள் அதிகமாக இருக்கிறது, இவனுடைய தீங்கே இல்லாமல் இருக்கிறான், இவனை சுவர்க்கத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பு கூறுவானாம். அந்த தீர்ப்பு கூறப்பட்ட நிலையில் அவன் சுவர்க்கத்தை நோக்கி செல்லுகின்ற போது அப்துல் ஜப்பார் பாய் வருவார். வந்தோடனே இந்த ஆளிடத்தில் நன்மையை அள்ளி கொட்டி கொண்டு இருந்தார், அவரை பற்றி சொல்லுவார், யா அல்லாஹ், இந்த ஃபலான நேரத்தில் ஃபலான இடத்துல எனக்கு இவர் கீழ்த்தாழ்த்தி பேசியிருக்கிறார். அப்படியா? சரிப்பா விடுப்பா, இப்போ தான் அவர் சுவர்க்கத்துக்கு போகிறாரு, நீ மன்னிச்சிரு அவரை.
யார் ரசூலுல்லாஹ், அது உலகத்தில் மன்னிச்சிருப்பேன். அவர் என்னை கேட்டிருந்தா இந்த உலகத்து இந்த மாசருடைய மைதானத்தில் நான் அவரை மன்னிக்க மாட்டேன். என்னப்பா செய்கிற, கொஞ்சம் நன்மையை அவர்கிட்ட வாங்கி கொஞ்சம் கொடு, நான் சுகமாக வாழ்கிறேன். சுபஹானல்லாஹ், பாருங்கள், அவர்கிட்ட அந்த நன்மையை கொஞ்சம் வாங்கி கொடுத்தோன்னு இந்த அப்துல் ஜப்பார் இவர் என்ன செய்வார், கொஞ்சம் நன்மை பெற்று போயிடுவார். இன்னொருத்தர் வரார் அப்துல் மாலிக்கு, அவர் அவரும் சொல்வார், யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி பேசினார் அந்த மாதிரி பேசினார். டேரே அவர் உர்றா போட்டோம் அப்படின்னாக்கா அல்லாஹ் சொல்லுவார், இன்றைக்கி நான் விட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு மனிதாக சொல்லி அவருடைய நன்மையை எல்லாம் அள்ளிக்கிட்டு போயிடுவாங்களாம். கடைசி ஒரு நன்மையும் இருக்காது, ஒரு நன்மையும் இருக்காது. அந்த நேரத்தில் ஒரு ஆள் வருவாராம், அல்லாஹ் இவர் எனக்கு இதை போன்றெல்லாம் செய்திருக்கிறார். அப்படியா, சரி, அப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால் இப்போ அவர்கிட்ட இந்த நன்மையை வாங்கி தர முடியாது, நன்மையை வாங்கி தர முடியாது, இப்போ அவரை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ் நான் மன்னிக்க இன்னைக்கு தயார் இல்லை, என்னிடத்தில் கொஞ்சம் பாவம் இருக்கு, அந்த பாவத்தை என்ன செய்ய நீ அவருக்கு கொடுத்துரு. பாவமே இல்லாத நன்மையோடு வந்தவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த பாருங்கள் பரிசு, இப்போ என்னுடைய பாவத்தை கொஞ்சம் அவருக்கு கொடுங்க. அப்போ இன்னொரு ஆள் வருவார், அவரும் சொல்வார், என்னிடத்தில் கொஞ்சம் பாவம் இருக்குது அவனுக்கு கொடுங்க. அப்படியே லோடு கணக்கில் நன்மையை கொண்டாந்தவர் கடைசியில் என்ன ஆகிடுமா, இவர் புறம் பேசிய காரணத்தினால இவருடைய நன்மை எல்லாம் போய் இவருடைய அனைத்து மனிதருடைய பாவத்தை சுமந்தவாறு நரகத்துக்கு செல்வார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திருமதி என்ற ரிவாயத்தில் இடம்பெறுகிறது. அன்புக்குரிய தோழர்களே, இன்றைக்கி நாம் சாதாரணமாக முதுக்கு பின்னாடி எதையோ பேசிக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம், எதையோ சொல்லி கொண்டு போகிறோம். சொல்லக்கூடாது. உனக்கு திராணி இருந்தால், உனக்கு சக்தி இருந்தால், நீ ஆண்மையாக இருந்தால், நீ உண்மையிலே மனிதனாக இருந்தால், நீ என்ன செய், நேரடியாக நின்று மோது, நேரடியாக சொல்லு. பிறரை பற்றி பிறர் குறை சொல்லு, இது செய்யாத. யாரோ சொன்னா என்று சாட்டி சொல்லுவது, இந்த குறையும் இருக்கக்கூடாது. இதற்கு அவதூறு சொன்னாலும் சரி அல்லது புறம் பேசினாலும் சரி, இருக்கிற தன்மையை பேசினா புறம், இல்லாத ஒன்று அவதூறு சொன்னால் அதையும் குறைதான். இப்படி செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹு தஆலா வன்மையாக கண்டித்து தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை சொல்லி புறம் பேசக்கூடியவனுக்கு கேடுதான். அவனுக்கு எப்பேற்பட்ட கேடு என்று சொன்னால், அல்லதி ஜமா மாலம் வாத்ததா. நிறைய பேர் இந்த குறை சொல்லி மரியாதை சம்பாதிப்பாங்க, குறை சொல்லி பணம் சம்பாதிப்பாங்க. இது ஒரு தன்மை உண்டு. மால் சொத்து சேகரிக்கக்கூடிய நிலை, இவனுடைய சொத்தும் கூட இவனுக்கு வேலைக்காகாது. பிறகுகளை குறை சொல்லி முதலாளிகிட்ட, நான் அந்த வேலைக்காரன் சரியில்லை, இந்த வேலைக்காரன் சரியில்லை, அப்படி சொல்லி தன்னுடைய இஸ்ஸத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறானே, இப்படி அவனுடைய சம்பளத்தை உயர்த்த வேண்டும் நினைக்கிறானே, இவனையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான். அவனுடைய சொத்து அவனுக்கு யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, அந்த மால் இருக்கிறது, அந்த சொத்து இருக்கிறது, அந்த சுகம் இருக்கிறது, அது அந்த உலகத்தில் அவனுக்கு எந்த விதமான எந்த ஒரு வேலையும் ஆக்காது. கல்லால இம்வதன்னபில் ஹூத்தமா, ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். இந்த குறை சொல்லி புறம்பேசி சொத்தை சேகரிக்கக்கூடியவன், இஸ்ஸத்தை சேகரிக்கக்கூடியவன், மரியாதை சேகரிக்கக்கூடியவன், பதவியை சேகரிக்கக்கூடியவன், இவனுக்கு உத்தமா என்று சொல்லக்கூடிய நரகம் உண்டு. நரகத்தில் இவனை போடப்படுவார்கள். இந்த 4-5 பொம்பளைங்க சேர்ந்தாக்கிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க? இப்போல்லாம் செல்ஃபோன் வந்துச்சு, செல்ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷைத்தான் அங்கே எட்டுமே சேர்த்துட்டான். ஆனால் ஒரு காலத்தில் இருந்துச்சு, எல்லாம் வீட்டுக்காரன் வேலைக்கு போனோடனே பெண்கள் தெருவில் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு இவர் 4 தெருக்களுடைய பெண்களை ஊர் முழுக்க பேசி முடிச்சிடுவாங்க. இப்படி குறைகளை சொல்லி பேசப்படுது.
இப்படி இந்த ஒரு காலம் இருந்துச்சு. அது போக இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆடல்களையும் பாடல்களையும் சினிமாக்களையும் நாடகங்களையும் ஒன்றொன்றாக மாறி போய்கொண்டு காலங்கள் வந்தது. ஏன்னா நரகத்துக்குரியவங்களும் ஆக்கிட்டான் நம்மளை. இப்போ அதானே பார்த்துட்டு இருப்போம். இபாதத்து தொழுகை நேரம் அசான் ஆகுது, உடனே என்ன சொல்கிறாங்க, டேய் அசான் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்க, பரவாயில்ல ஆஃப் பண்ணிக்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு செய்யணும். இந்த காலகட்டங்கள் இப்படிக்கு வந்துடுச்சு. ஏன்னா சைத்தான் இப்படி காந்து விட்டா ஒரு புறம் பேசக்கூடிய ஒரு காலத்தில் போய்விட்டு இன்றைக்கி யூடியூப்பில் வந்து நிறைய செய்திகளை பார்த்து அதில் உண்மையும் வருகிறது பொய்யும் வருகிறது. திடீர்னு ஒன்று நான் நைட்டு படுத்துக்கிட்டே இருந்தேன். என்னை வந்து ஜுரம், கடுமையான ஜுரம் தாங்க முடியாத குளிரில் அலறுகிறேன், புரளுகிறேன். இந்த நேரத்தில் திடீரென்று ஒரு கனவு காணுகிறேன். என்ன கனவுகள் என்று சொன்னால், திடீரென்னு வெள்ளை துணி அணிந்து கொண்டு ஒரு மௌத்தாளி வந்து என்னை கூப்பிட்டார் அப்படின்னு. உடனே அந்த யூடியூப்பில் பார்த்தாக்கா அதுக்கு பதில் இருக்கான். என்னடா பதில் இருக்குன்னு, 40 நாளில் நீ மௌத்தாயிடுவ அப்படின்னு ஒரு ஹஜ்ஜத்து சொல்கிறார். இப்படி ஒரு பொய் சொல்லுவது. 40 நாளைக்குள்ளார உன் கடனை தீர்த்துக்கொள்ளு, உன்னுடைய பைசலாவை செய்து கொள்ளு, இதெல்லாம் செய்து கொள்ளு. இப்படியெல்லாம் பொய்யான அடக்கடக்காக இன்னைக்கு யூடியூப்புக்குள்ளார வந்து விட்டது. புறம் பேசுவதோடு பெரிய பாவங்களுக்குள்ளார வந்து நாங்கள் பொய்யான செய்திகளுக்குள்ளார வந்து விழுந்து விட்டோம். அன்புக்குரிய சகோதரரே, இந்த பக்கம் ஒரு பொய்யான செய்தியை அவதூறு பொறுப்பது, புறம் பேசுவது, யூடியூப்புக்குள்ளார புறம் பேசுவதில் அப்படி என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை பற்றியே அவதூறாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி ஒரு காலகட்டங்கள் மாறிக்கொண்டே போகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை படைத்து இருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஏக இறைவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இங்கே இந்த வசனங்களை எல்லாம் ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுதனிபு கஸீரம் மினஸ்ஸன், ஈமான் கொண்டவர்களை அழைக்கிறான். நீ யாருடைய குறையும் துருவி ஆராயாதே. அப்படி ஆராய்ந்தா என்று சொன்னால் உனக்கு தான் கேடு என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஏன் ஈமான் உடையவர்கள் இங்கே சொல்லுகிறான்? யா யுஹன் நாஸ் என்று சொல்லலை, யா யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லுகிறான். யா யுஹன் நாஸ்னு மனித சமூகத்தை சொல்லியிருப்பான். ஆனால் யா யுஹல்லதீன ஆமனு என்று சொன்னால் ஈமான் உடையவர்கள். யாராவது குறையை நீ மறைத்தாய் என்றால் மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் உன்னுடைய குறையை மறைப்பான். அல்லாஹ் உன்னுடைய குறையை மறைப்பான். நீ பிறர்களை குறையை மறைத்த காரணத்தினால் உன்னை சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைப்பான். இதே போல யூடியூப்புகள் இதை போன்ற அல்லாஹ்வுடைய பொய்யான செய்திகளை, உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி பிறர்களை நீ புண்படுத்தினால் என்று சொன்னால், பிறர்களுடைய பயமுறுத்தலாம் என்று நினைத்து சொன்னால் அல்லாஹ் உனக்கும் அது தண்டனையாக வைத்திருக்கிறான். ஆகையால் அன்பைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பற்றியும் போய் சொல்லுவது இது வன்மையான கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல மனிதர்களையும் நீங்கள் பொய் சொல்லுவது, மனிதர்களை பற்றி புறம் பேசுதல், மனிதர்களை பற்றி குறை சொல்லி அவதூறுகளை பரப்பி செல்வதல், இவைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக கண்டிப்பான். இதனால் நாம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும்போது எப்படி சொல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களை முழுமையாக ஈமானுக்குள்ளார வந்துருங்க. சும்மா ஈமான் உடையவன் என்று சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏமாத்துற விஷயம் இதெல்லாம் வந்துக்கு. நீ வந்து நான் ஈமானுக்குள்ளார எப்படி இருக்கணும், உன்னுடைய ஈமான் முழுமையாக இருக்கணும். அப்படி ஈமானுக்குள்ளார வந்தேன்னு சொன்னால் உனக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது. நிறைய இன்னும் புறம் பேசுதில்லை, நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய செய்திகளை அவதூறாக யூடியூப்புகளின் மூலமாகவும் இன்னைக்கு நிஜம் மூலமாகவும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்து நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்வோம் என்று சொன்னால் இக்லாஸ் மனத்தூய்மையுடன் வாழக்கூடியவர்களாகவும், மரணிப்போம் என்று சொன்னால் அந்த அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றம் இல்லாத மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உன்னையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் உரையை முடிவு செய்கிறேன். ரப்பனா தக்கப்பல் துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا إنك أنت التواب الرحيم يا مولا يا كريم الراحمين والحمد لله رب العالمين.
الحمد لله كبير الشان رفيع الذكر مطاع الأمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب اللهم اغفر لي للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربي هب لي من الصالحين ربي هب لي من الصالحين ربي هب لي من الصالحين اللهم أعني على سكرات الموت وغمرات الموت اللهم أعني على سكرات الموت وغمرات الموت اللهم أعني على سكرات الموت وغمرات الموت اللهم اغفر لي وارحمني والحقني رفيق الأعلى اللهم اغفر لي وارحمني والحقني رفيق الأعلى اللهم اغفر لي وارحمني والحقني رفيق الأعلى ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الدين يا مولا يا كريم الراحمين يا مولا يا كريم الراحمين اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى ربي هب لي من الصالحين اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واخذل من قدر دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستغفر لكم ولذكر الله أكبر